அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை மெயின் கேம்பஸ் ஹெல்த் சென்டரில் ஸ்டாஃப் நர்ஸ் மற்றும் நர்சிங் அசிஸ்டன்ட் ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. பியூர்லி டெம்பரவரி பேசிஸில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு டெய்லி வேஜஸ் பேசிஸில் சேலரி இருக்கும். சரிங்களா? ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டு மற்றும் ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த டெம்பரவரி பேசிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். இந்த பணியை வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பிரேக் ஒன்று கொடுத்துட்டு, அதாவது 1 டே இல்லைனா 2 டே வந்து பிரேக் கொடுத்துட்டு ஃபர்தராக வந்து 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. சரிங்களா? இது பியூர்லி வந்து டெம்பரரி பேசிஸில் ஒரு நாளைக்கு ₹778 அப்படின்ற ரேட்டில் வந்து டெய்லி வேஜஸ் ரேட்டில் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். சரிங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட், DGNM முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தி டைரக்டர் ஹெல்த் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சர்தார் பட்டேல் ரோட் சென்னை 25 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 21/8/2024 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் வித் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் உங்களுடைய சர்டிஃபிகேட். சரிங்களா? அப்ளிகேஷன் அனுப்புறது நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அனுப்பலாம், ஆன்லைன்லேயும் அனுப்பலாம். ஆன்லைனில் எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பணும். dirhealth@annauniv.edu அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். அனுப்பும்போது நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு அனுப்பணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டாஃப் நர்ஸு. இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜு, ஜெண்டரு, நேஷ்னாலிட்டி, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th 12th அதே மாதிரி பிஎஸ்சினா பிஎஸ்சி இல்லைனா வந்து டிப்ளமோனா டிப்ளமோ என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதனுடைய எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்க, எந்த வருடம் பாஸ் அவுட்டு, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத 1 by 1 கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். வேறு ஏதாவது டீட்டெயில் அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணலாம். கீழே வந்து உங்களுடைய கேண்டிடேட்டுடைய சைன், டிக்ளரேஷன் கீழே சைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிளேஸும் டேட்டும் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷனுக்கான ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி அப்ளிகேஷன் வந்து அனுப்பலாம், இல்லைனா ஹேண்ட் ரிட்டனாக அனுப்பலாம். சரிங்களா? நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி இருக்குது இல்லையா, அந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, அதாவது 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட்டோடைய ப்ரூஃபு, அந்த மார்க் ஷீட் ஜெராக்ஸை எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்டாக இருக்கணும். டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரியோடைய அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? இப்படி வந்து அதற்கான ப்ரூஃப் வந்து 1 by 1 நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனையே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷனை. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். கேண்டிடேட்டுடைய கவுண்ட்டை பொறுத்து அதற்கான டேட் வந்து பின்னாட்களில் ஷார்ட்லியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு மெயில் மூலமாகவோ அல்லது டெலிஃபோன் மூலமாகவோ இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது பியூர்லி டெம்பரரி பேசிஸ் 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வெளியிலேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தான் தி டைரக்டர் ஹெல்த் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 21/8/2024. சரிங்களா? ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுமே வந்து ஹெல்த் சென்டர் மெயின் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான். இதுவும் சேம் தான், 6 months கான்ட்ராக்டில் இருக்கும், பியூர்லி டெம்பரரி பேசிஸ். ஆனால் வந்து உங்களுக்கு வேஜஸ் உங்களுக்கு வந்து ₹499 ஒரு நாளைக்கு ₹499 வந்து வேஜஸாக கொடுத்துருக்காங்க. டெய்லி வேஜஸாக வந்து ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டு. சரிங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 1 year ட்ரைனிங் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே சேம் தான். நீங்கள் வந்து அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து தி டைரக்டர் ஹெல்த் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சர்தார் பட்டேல் ரோட் சென்னை 25 அப்படின்ற அந்த இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நர்சிங் அசிஸ்டண்ட் இல்லைனா வந்து ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.